மத்திய அரசு எவ்வளவு மிரட்டினாலும் ஹிந்தியை ஏற்க மாட்டோம். சென்னையில் நடைபெற்ற தனது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். என்ன மிரட்டினாலும் உங்களால இந்தி மொழியை திணிக்க முடியாது. மிரட்டினா அஞ்சு நடுங்கி கூழக்கு மொழி போடுறதுக்கு அதிமுக நினைச்சீங்களா? இது திமுக. மிரட்டினா அடங்கி போறவங்க இல்ல, அடக்க நினைக்கிறவங்கள அடங்கி போக வைக்கிறவங்க நாங்க. திமுக கூட்டணியில் விரிசல் விழுமா என எதிர்பார்ப்பவர்கள் ஆசையில்தான் மண் விழுமே தவிர கூட்டணியில் விரிசல் விழாது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. இதுல விரிசல் வருமானு சில எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, உங்களுடைய ஆசையில தான் மண் விழுமே தவிர எங்கள் கூட்டணியில் விரிசல் விழாது. தொகுதி மறுவரையறைக்கு எதிரான அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கும் என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழ்நாட்டில் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக தான் என்று தாவேகாவுக்கு பதிலடி. தொகுதி மறுவரையறைக்கு எதிரான அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. பாஜகவும் வேறுபாடுகளை கடந்து ஓரணியில் நிற்க வேண்டும் என முதல்வர் மு க ஸ்டாலின் அழைப்பு. மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு நான் அழைப்பு விடுத்திருக்கிறேன். அதுல கட்சி பாகுபாடு இல்லாம எல்லாரும் கலந்துக்கணும். பிரதான எதிர்க்கட்சி அதிமுக கலந்து கொள்ளும் என்ற செய்தி வந்திருக்கு, மகிழ்ச்சி. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவினருக்கு சேர்த்து நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இந்த விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கு துணையா நில்லுங்க. தயவு செஞ்சு உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணாதீங்க. வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு வந்தபோது காரை சூழ்ந்த தொண்டர்கள். டென்ஷனாகி விலகி போகச் சொன்ன சீமான். நடிகை விஜயலட்சுமியின் புகாரில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜரான சீமான். திருமண மோசடி, கருக்கலைப்பு உள்ளிட்ட புகார்கள் குறித்து சுமார் 1.25 மணி நேரம் துருவி விசாரித்த காவல்துறை. சீமானிடம் 63 கேள்விகளை கேட்டு விசாரித்த காவல்துறை. விஜயலட்சுமியிடம் 60 லட்சம் ரூபாய் வாங்கியது உண்மையா என்றும் கேள்வி. நடிகை விஜயலட்சுமியுடனான பழக்கம் திருமணம் வரை செல்லவில்லை. யார் என்றே தெரியாது என கூறிய நிலையில் விரும்பியே உறவு வைத்துக் கொண்டார் என்றும், பிடிக்காததால் பிரிந்து சென்று விட்டார் என்றும் சீமான் விளக்கம். நீ விரும்பி தானே நீங்க உறவு வச்சுக்கிட்டீங்க, அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை? அதில் பிடிக்கல, பிரிஞ்சு போயிட்டீங்க. என்ன சொல்றது, ஒப்பந்தமோ அப்படி ஒரு இதோ இல்ல. ஆங்கிலத்தில் கமிட்மெண்ட் சொல்லுவாங்களா, அப்படி ஒன்னே இல்ல. அது சரியே வரல. அதோட அது திருமணம்ங்கிற அந்த இடத்துக்கே வரல. மொத்தமாவே ஒரு ஆண்டுக்குள்ள ஒரு 6-7 மாசம் தான் வச்சிருப்போம். காதல் என்று ஒன்று இருந்தால் முச்சந்தியில் நின்று கத்திக் கொண்டிருப்பார்களா? இது காதல் அல்ல, கன்றாவி என சீமான் விமர்சனம். இது காதல்னு ஒண்ணு இருந்தா, காதலிச்ச ஒரு பெண் உலகத்துல யாராவது காதல்னு ஒண்ணு இருந்தா இப்படி முச்சந்தியில நின்று இப்படி கத்திட்டு யாராவது இருப்பாங்களா? இது காதலா, கன்றாவியா? பாலியல் புகார் தொடர்பான விசாரணைக்கு தேவைப்பட்டால் மீண்டும் அழைப்பதாக காவல்துறையினர் கூறினார்கள். அழைத்தால் ஒத்துழைப்பு தருவேன் என்று சொன்னதாக சீமான் பேட்டி. கொள்கையில்தான் முரண்பாடே தவிர தாவேக தலைவர் விஜயுடனான அன்பில் மாற்றமில்லை. விஜய் பெரியாரை ஏற்கிறார், நான் எதிர்க்கிறேன் என்றும் சீமான் விளக்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்ன சீமான், அப்பா ஸ்டாலின் என குறிப்பிட்டு வாழ்த்தினார். நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பரவலாக மழை. நாகை, தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் மழை. புதுக்கோட்டையில் மின்னல் தாக்கி 28 ஆடுகள் இறந்த நிலையில் 2 பெண்கள் காயம். பிறை தெரியாததால் ரம்ஜான் நோன்பு நாளை தொடங்குகிறது. தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜி அறிவிப்பு.
சீர்காழி பாலியல் தொலை வழக்கில் பாதிக்கப்பட்ட 3.5 வயது குழந்தை மீதும் தவறு இருப்பதாக சர்ச்சையாக பேசிய மயிலாடுதுறை ஆட்சியர் மகாபாரதி மாற்றம். புதிய ஆட்சியராக ஈரோடு மாநகராட்சி ஆணையராக இருந்த ஸ்ரீகாந்த் நியமனம். 20 ஆண்டுகளாக கோலோச்சிய ஸ்கைப் செயலிக்கு மே 5ஆம் தேதியுடன் விடை கொடுக்கிறது மைக்ரோசாப்ட். டீம் செயலியை முன்னிலைப்படுத்த போவதாகவும் அறிவிப்பு. வெள்ளை மாளிகையில் செய்தியாளர் சந்திப்பின் போது வார்த்தைகளால் மோதிக்கொண்ட அமெரிக்க அதிபர் டிரம்ப், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. அமெரிக்காவை அவமதித்த ஜெலன்ஸ்கி 3ஆம் உலகப் போருடன் சூதாடுவதாக டிரம்ப் குற்றச்சாட்டு. உக்ரைனில் போதிய ஆண்கள் இல்லாததால் அமெரிக்காவின் உதவியை உக்ரைன் நாடுவதாக துணை அதிபர் JD வான்ஸ் சீண்டல். கனிம வளம் தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் சீற்றத்துடன் வெளியேறிய ஜெலன்ஸ்கி. மழையால் கைவிடப்பட்ட ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் இடையிலான சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டி 4 புள்ளிகளுடன் அரையிறுதிக்கு தகுதி பெற்றது ஆஸ்திரேலியா. வணக்கம், இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. மும்மொழிக் கொள்கையை ஏற்றால் மட்டுமே நிதி ஒதுக்கப்படும் என எந்த சட்டத்தில் இருக்கிறது என முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். எவ்வளவு மிரட்டினாலும் இந்தியை ஏற்க மாட்டோம் என கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொகுதி மறுவரையறை தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்பதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் 72வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் சென்னை கொட்டிவாக்கம் YMCA மைதானத்தில் நடைபெற்றது. விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் பாஜகவினர் உண்ட வீட்டிற்கு ரெண்டகம் செய்ய வேண்டாம் என முதலமைச்சர் கூறினார். மார்ச் 5ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு நான் அழைப்பு விடுத்திருக்கிறேன். அதுல கட்சி பாகுபாடு இல்லாம எல்லாரும் கலந்துக்கணும். பிரதான எதிர்க்கட்சி அதிமுக கலந்து கொள்ளும் என்ற செய்தி வந்திருக்கு, மகிழ்ச்சி. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவினருக்கு சேர்த்து நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இந்த விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கு துணையா நில்லுங்க. தயவு செஞ்சு உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணாதீங்க. மும்மொழி கொள்கையை ஏற்றால் மட்டுமே நிதி ஒதுக்கப்படும் என எந்த சட்டத்தில் இருக்கிறது என முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். திமுக கூட்டணியில் விரிசல் விடுமா என்று சிலர் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஆசையில் மண் விடுமே தவிர கூட்டணியில் விரிசல் விடாது என முதலமைச்சர் கூறினார். 2021 தப்பி தவறி அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி பொறுப்புக்கு வந்திருந்தா இன்று தமிழ்நாடு தரைமட்டத்திற்கு போயிருக்கும். தமிழ்நாட்டோட அத்தனை உரிமைகளும் அதிமுக என்கிற கொத்தடிமைகளால அடகு வைக்கப்பட்டிருக்கும். இதுல விரிசல் வருமானு சில எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, உங்களுடைய ஆசையில தான் மண் விடுமே தவிர எங்கள் கூட்டணியில் விரிசல் விழாது. கூட்டத்தில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், திக தலைவர் கி வீரமணி, விசிக தலைவர் திருமாவளவன், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், இந்திய கம்யூனிஸ்ட் முத்தரசன், மார்க்சிஸ்ட் சண்முகம் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர். 2026 மீண்டும் திமுக ஆட்சி அமைவதற்கு விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் சென்னை கொட்டிவாக்கம் YMCA மைதானத்தில் நடைபெற்றது. இதில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக தென்னிந்திய முதலமைச்சர்களை ஒன்றிணைத்து மாநாடு நடத்த வேண்டும் என்று மு க ஸ்டாலினுக்கு கோரிக்கை விடுத்தார். அண்ணன் அவர்கள் இதை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும். தென்னிந்திய மாநில முதலமைச்சர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இது குறித்து கலந்தாய்வு செய்ய வேண்டும். தென்னிந்திய அளவிலான மாநாட்டையும் நடத்த வேண்டும். மீண்டும் இந்த மண்ணில் உங்கள் தலைமையிலான ஆட்சி அமைவதற்கு விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம். தொடர்ந்து பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் 2026 தேர்தலிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று கூட்டணியை உறுதிப்படுத்தினார். ஒரு கொள்கை பலம் இருக்கிற காரணத்தினால் இந்த அணி தொடர்கிறது. அதை உருவாக்கிய பெருமை முதலமைச்சருக்கு உண்டு. அந்த கொள்கை பலத்தோடு பணியை தொடருவோம், எதிரிகளை வீழ்த்துவோம். இதில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் கமல்ஹாசன் பங்கேற்காத நிலையில் அருணாச்சலம் பங்கேற்றார்.
தமிழ்நாட்டில் யார் எதிர்க்கட்சி என்பது குறித்து தாவேகாவிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். அடுத்த 60 வாரங்களுக்கு தாவேகா தான் எதிர்க்கட்சி என அக்கட்சி முன்னெடுக்கும் நிலையில் எதிர்க்கட்சியாக மக்களால் அங்கீகரிக்கப்பட்டது அதிமுக தான் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தோத்து மீது எதிர்க்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிர்க்கட்சி. ஆனா சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சிங்கிறது அதிமுக தான். அந்த அந்தஸ்து வேற எந்த கட்சிக்கும் கிடையாது. மக்கள் கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு தான். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளையொட்டி சேலம் அயோத்தியா பட்டினத்தில் நடைபெற்ற ரத்த தான முகாமை தொடங்கி வைத்து பேசிய எடப்பாடி பழனிசாமி அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கும் என தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற 5ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும். இதனிடையே திமுக பொறுப்பாளர் பேசியதாக வெளியான ஆடியோவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் பக்கத்தில் கண்டனம் தெரிவித்துள்ளார். மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் குறுநில மன்னர்கள் போல செயல்படுவதும் அரசு அதிகாரிகளை மிரட்டி தங்கள் ஏவலுக்கு அடிபணிய வைப்பதும் கடும் கண்டனத்திற்குரியது என பதிவிட்டுள்ளார்.